செகண்ட் மேட்ச் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஸ்ரீசாந்த். அவருக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அடுத்த மேட்ச்ல இது மே 6 மே 9 பஞ்சாபுக்கு அகைன்ஸ்ட் நடக்கிற மேட்ச்ல இது மொஹாலியில் நடக்குது. அதுல நீ போடக்கூடிய செகண்ட் ஓவர்ல 10 ரனுக்கு மேல கொடு அப்படின்னு புக்கி சொல்லியிருக்காங்க. இவரோட ஹேண்ட் சிக்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் டவல். ஃபர்ஸ்ட் ஓவர்ல நீ ஹேண்ட் டவல் வச்சுக்காத, செகண்ட் ஓவர் நீ ஹேண்ட் டவலை இங்க மடிச்சு வச்சு நீ பவுலிங் போறோம் நாங்க புரிஞ்சுக்கிறோம், நீ யுவர் பார்ட் ஆஃப் திஸ் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணல, அண்ட் செகண்ட் ஓவர்ல இவர் இந்த ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அஜித் சந்திலாக்கு நடந்த விஷயம் சொன்னல, டைம் கொடுக்கல அதனால புக்கி காசு தரல அப்படின்ட்டு, அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு, நல்லா டைம் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி அரி சொன்னால அந்த மாதிரி வார்ம் அப்பே கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைசிங்லி 45 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு வார்ம் அப் மட்டுமே. அது அந்த டைம்ல சஸ்பீஷியஸா இல்ல, ஆனா அது மேட்ச் பிக்சிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபன் நியூஸ் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணவே இல்லை பவுலிங் போறதுக்கு முன்னாடி. அவங்க முன்னாடியே இப்ப ஓவர் கொடுக்குறாங்கன்னா முன்னாடியே பண்ணிட்டு வந்துடுறாங்க, யாருமே பால வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணவே கிடையாது. அது கரெக்ட் தான். சோ இது ஸ்ரீசாந்த் அவர் இந்த வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு வராரு, அண்ட் சொல்லி வச்ச மாதிரி இவரும் 12 ரன் மேல கொடுக்குறாரு. சோ 10 ரன் மேல கொடுக்கணும்ன்றது அவருடைய அசைன்மெண்ட். அவருக்கு ரன்ஸ் கொடுத்துறாரு, காசும் அவங்க கொடுத்துறாங்க. அடுத்து 3வது மேட்ச் மும்பைல மே 15 நடக்க இருக்கு, ராஜஸ்தான் vs மும்பை. ஆனா இந்த மேட்ச்ல சர்ப்ரைசிங்லி ராகுல் டிராவிட் தான் அந்த டீம் கேப்டனா இருக்காரு ராஜஸ்தான். அவர் என்ன பண்றாரு, 2 பேருமே டிராப் பண்றாரு. அஜித் சந்திலாவும் இந்த மேட்ச் ஆடல, ஸ்ரீசாந்த் இந்த மேட்ச் ஆடல. அப்போ புக்கிக்கு என்னடா 2 பேரும் டிராப் பண்றாங்க, இப்ப யாரை வச்சு நம்ம அடுத்து காசை சம்பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் என்டர் ஆறாரு மிஸ்டர் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி. அஜித் சந்திலாவோட ஃப்ரெண்ட் அன்கித் சவான் அந்த டீம்ல இருக்காரு. சோ அஜித் சந்திலா மண்டை கழுவிட்டு, நீ இந்த மாதிரி நான் சொல்ற ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் கொடு, உனக்கு நான் 60 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல. இதெல்லாமே நான் சொல்ல, ரிப்போர்ட் சொல்லுது, படிச்சு பாருங்க, நாங்க ஷேர் பண்றோம். சோ அவங்க சொல்ற மாதிரி அன்கித் சவான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 ரன் 4 ரன் கன்சிடர் பண்றாரு. செகண்ட் ஓவர்ல அந்த ரிஸ்ட் பேண்ட் சொன்னல, அதான் இங்க சைன் ரிஸ்ட் பேண்ட் நீ அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணு, உனக்கு அதுக்கு ஏத்தாப்புல நாங்க புரிஞ்சுக்கிறோம், நாங்க நீ 13 ரன்ஸ் மேல கன்சிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்படின்னு இதுதான் பிளான், 13 ரன்ஸ் மேல கன்சிட் பண்ணும் சொல்லி வச்ச மாதிரியே அவர் ஃபர்ஸ்ட் பால் 6 தராரு, செகண்ட் பால் 2 ரன்ஸ் தராரு, தேர்ட் பால் திரும்ப ஒரு 6 கொடுத்து 14 ரன்ஸ் அங்கேயே வந்துருது. அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டும் சக்சஸ். அவ்வளவுதான், ஓகே எல்லாம் தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பிளேயர்ஸுமே சூப்பரா தப்பிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் அடுத்த நாளே இனஃப் இஸ் இனஃப், மும்பை போலீஸும் சரி டெல்லி போலீஸும் சரி முடிவு பண்றாங்க, முடிச்சு விட்டுரும்.